ஓகே, அடுத்து என்ன லெசன்பா? உங்களுக்கு நீங்க வந்து இங்கிலீஷ் கிளாஸா இல்ல பிசிக்கல் எஜுகேஷன் கிளாஸான்னு தெரியல, அப்படிதானே? ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ், ஓகே. All right. ஓகே, ஸோ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அப்படிங்கிறது திஸ் பிகின்ஸ் வித் டைரி அக்கவுண்ட். ஒரு ஸ்கூல் பாய் வந்து அவன் டைரியில எழுதி வச்சிருந்ததை பத்தி இந்த ஒரு ஸ்டோரி. ஓகே, அவன் வந்து சில ஸ்டோர்ஸ் கிரிக்கெட் பத்தின சில விஷயங்கள்லாம் எழுதி வச்சிருக்கான். ஸோ அதை பத்தின லெசன் தான் இது, சரியா? ஓகே. Each day is a new beginning. It has so much to unfold, and I had the best day at school today. Cricket is something that I love. இதெல்லாம் யார் சொல்றது? A schoolboy has written in his own diary, சரியா? Cricket is something that I love. Today, my teacher told us that we would be learning about a cricketer. I thought of Sachin, Virat Kohli, and many other players in the Indian cricket team, but she introduced Mithali Dorairaj, an Indian cricketer and the captain of Indian women's cricket team in Test and One-Day Internationals. I never thought a woman could play cricket so well. It was why I never let my little sister play cricket with me. I would tell her, it's not for you. You had better play with girls. However, I was taken by surprise when I learned that Mithali started to play the game at the age of 10 and that she was selected for the Indian team at the age of 17. So, வந்து மித்தாலி துரைராஜ் அப்படிங்கிற கிரிக்கெட்டர் பத்தி. ஸோ அந்த பையன் என்ன சொல்றான்? ஸோ இவர் இன்னைக்கு அது ஒரு புது, இட் வாஸ் yet another new day in my school. எங்க டீச்சர் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்தி படிக்கலாம்னு சொல்லுவோம். ஐ வாஸ் திங்கிங் அபவுட் யாரு, சச்சின், விராட், வேற யாரு பத்தி என்னென்னமோ கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் பத்தி யோசிச்சேன். கடைசியில மேம் என்ன சொல்லிட்டாங்க? மித்தாலி துரைராஜ் அப்படின்ட்டாங்க. ஷீ இஸ் த கேப்டன் ஆஃப் இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீம். எனக்கு வந்து ஐ நெவர் தாட் விமென்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் விளையாட தெரியாதுன்னு நினைச்சுதான் என்னோட சின்ன தங்கச்சியை கூட அவ ஆசையை என் கூட விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம்னு சொல்லும்போது நான் விரட்டி விட்டுருவேன். நீ போய் கேர்ள்ஸோட போய் உன்னோட கேம்ஸ் விளையாடுன்னு அனுப்பிச்சு விட்டுருவேன். பட் இந்த பொண்ணு வந்து 10 வயசுல இருந்துச்சு. ரைட் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 10 she has been playing cricket and 17 years later she has been inducted into the Indian cricket team அப்படின்னு சொல்றாங்க. All right. Who was Sachin fond of in the young age? அந்த லெசன்ல நம்ம படிச்சோம் ரெண்டு கிரிக்கெட்டர்ஸ். Who was Sachin fond of? வெரி குட். பேரு ஓகே விட்டுருங்க. இந்தியன் பிளேயர் யாரு? கங்குலி. பொண்ணுங்க ஓகே ஃபைன், கூட எக்ஸாம் பண்ணிக்கலாம். நீ சொல்லாம இருக்கிறது எப்படி? அப்படியா? சுனில் கவாஸ்கர் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் விவ் ரிச்சர்ட்ஸ். ஓகே, அவங்க ரெண்டு. ஆல் ரைட். ஓகே ஃபைன். சரி. Mithali lives in Hyderabad. I was interested to learn that her mother tongue is Tamil. I felt very proud that she has been widely recognized and acknowledged. She was the highest run scorer in women's international cricket and the only woman cricketer to surpass the 1,000 run or 6,000 run mark in ODIs. Mithali is the first player to score even 7 consecutive 50s. In fact, she is nicknamed Tendulkar of Indian women's cricket, as she is presently the all-time leading run scorer for India in all formats, including Tests, ODI and T20s. I would love to quote what Mithali had to say about this compliment. சரி, இப்போ மித்தாலி பத்தி சொல்றாங்க. மித்தாலி எங்க இருக்காங்க? ஹைதராபாத்ல இருக்காங்க. பட் அவங்க மதர் டங் என்னது? தமிழ். ஓகே, ஸோ இவங்களோட அக்கலேட்ஸ், இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்ன? ஷி இஸ் த ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் விமென்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் வந்து யாரு? மித்தாலி தான். ஓகே, அது மட்டும் இல்லாம அவங்க டோட்டலா 6,000 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணவங்களும் அவங்க தான். அது இல்லாம கன்சிக்யூட்டிவா கண்டினியூஸா 7 ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிச்சவங்க இவங்கன்னு இவங்களை பத்தி சொல்றாங்க. ஷி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வாட்? டெண்டுல்கர் ஆஃப் விமென்ஸ் கிரிக்கெட். ஓகே,
ஓகே சோ இவங்க டெண்டுல்கர் ஆஃப் விமென்ஸ் கிரிக்கெட்னு சொல்லும் போது அதை பத்தி மித்தாலி என்ன ஃபீல் பண்ணாங்க, மித்தாலி அதை பத்தி என்ன சொன்னாங்க அப்படிங்கறத பத்தி இந்த பையன் அந்த டைரியில அக்கௌண்ட் பண்ணிருக்கான். என்ன சொல்லிருக்காங்க? She said, on the one hand, being compared to Sachin is an absolute privilege. I do not think I've achieved even half of what he had done for the country. On the other, being a woman cricketer, I want people to know me for my own identity. I would rather not be compared to a male cricketer. So எப்படி சொல்றாங்க, எனக்கு ஒரு சைடு அவரை பத்தி சச்சின் டெண்டுல்கரோட என்ன கம்பேர் பண்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தாலும், ஏன்னா அவர் பண்ணதுல பாதி கூட நான் பண்ணல, பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனாலும் நான் வந்து என்னோட பேராலையும் என்னோட ஐடென்டிட்டி மட்டுமே உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஒரு மேலோட கம்பேர் பண்ணி நான் உலகத்துக்கு தெரிய வேணாம். மித்தாலி யாரு அப்படிங்கிறது என்னோட ட்ரூ ஐடென்டிட்டிலேயே நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணி உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரியா? என்னை வந்து ஒரு மேல் கிரிக்கெட்டரோட கம்பேர் பண்றது ஐ டோன்ட் that much welcome அப்படின்னு அவங்க சொல்றாங்க. She is indeed an inspiration to all of us. She actually started playing cricket with her brother. When she was young, she used to go with her father to the grounds where he practiced. She used to stand outside the ground and return the ball when it came her way. Though it was a humble start, she managed to secure a name and place for herself. Many of us think cricket is for men. However, she broke the traditional barriers and proved that women are on par with the men in every field. The Government of India, in recognition of her contribution to cricket, conferred her the Padma Shri Award. And I forgot to mention about the recent achievement of our Indian cricket women team. Mithali Raj and another women player, Smriti Mandhana, hit stylish half centuries, and India cruised to a comfortable 9-wicket victory over South Africa in the second Women's T20 International on 23rd of February 2018. Mithali anchored the innings to perfection with an unbeaten 76. Now that I am inspired by her and my attitude has changed, I certainly will be happy when my little sister follows a passion. Okay? So என்ன சொல்றாங்க, மித்தாலி வந்து அவங்க நம்ம எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். சின்ன வயசுல அவங்க அப்பா மேட்சுக்கு போகும்போது கூட கூட்டிட்டு போவாரு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுல ஓரமான பால் பொறுக்கி போட்டுட்டு இருக்கும் போது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்படியே அதை அப்சர்வ் பண்ணி அப்புறம் அவங்க அண்ணன் கூட விளையாண்டு பழகி இந்த லெவலுக்கு அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அது பத்தி இல்லாம அவங்க எங்க வரைக்கும் வந்திருக்காங்க, இவங்க அவங்களோட அன்மேட்சிங் டேலண்ட்னால அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்திருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் விக்டரினா T20 இன்டர்நேஷனல்ல வந்து செகண்ட் T20 விமென்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து இந்தியா வின் பண்ணுச்சு. ஓகே, கேப்டன் வந்து பை ஸ்மிருதி மந்தனா அண்ட் முக்கியமா அதுக்கு ரெண்டு பேர் வந்து முக்கிய காரணம். ஒன்னு ஸ்மிருதி மந்தனா அண்ட் மித்தாலி துரைராஜ். மித்தாலி துரைராஜ் அதுல வந்து 76 ரன்ஸ் அந்த டோர்னமெண்ட்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப யாருக்கு அகேன்ஸ்டா விளையாண்டுருப்பாங்க அந்த மேட்ச்? ஃபைனல்ஸ் அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. சரியா? This is about Mithali Dorairaj.